குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு புதிய நியூஸ் தான் பார்க்க போகிறோம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வந்து கம்பைன்ட் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போட்டிருக்காங்க 2025. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 11/3/2025. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணுறது வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ண வேண்டியதான். என்ன தகுதினா எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200. யாருக்குன்னா யாருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னா எஸ்சி எஸ்டி, பெஞ்ச்மார்க் வித் டிசபிலிட்டி பர்சன், அவங்களுக்கு வந்து எக்ஸாம்டு ஃப்ரம் எக்ஸாமினேஷன் ஃபீஸு. டோட்டல் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 705. எக்ஸாமினேஷன் சென்டர் ஆல் ஓவர் இந்தியா. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ எங்கே இருந்தேனாலும் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டில் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை. அது மாதிரி எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிடிஎஃப் ஃபைலே பார்த்துலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அரசு வேலைவாய்ப்பு சம்பந்தமான நியூஸ் உங்களை வந்து சேர்ந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதுதான் அந்த பிடிஎஃப். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். லாஸ்ட் டேட் எப்படின்னா 11/3/2025. எலிஜிபிள் க்ரைட்டீரியா எம்பிபிஎஸ் ஏற்கனவே சொன்னேன். ஹவு டு அப்ளைனா அந்த யூபிஎஸ்சி வெப்சைட்டில் அப்ளை பண்ண வேண்டியதான். அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதனால் ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் எப்போன்னு ஏற்கனவே சொன்னது தான். பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு கோத்ரூ பண்ணுறக்காண்டி இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து காட்டுறேன். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. அது மாதிரி உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கேயெல்லாம் நீங்கள் இருக்கீங்களோ எங்கேருந்து வேணாலும் எழுதிக்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து இருந்தீங்கன்னா சென்னை, மதுரை 2 இடம் பக்கமாக இருக்குது, நியரஸ்ட் பிளேஸ். அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு 200 ரூபா. அதர்ஸ்க்கு 200 ரூபா. யாருக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு வந்து கிடையாது. அது மாதிரி ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு வந்து 32. இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து யாருக்கு இருக்குன்னா ஒரு 3 இயர்ஸ், யாருன்னா 35 இயர்ஸ் வரை எழுதலாம். அது வந்து யாருக்கு செட்டில் கேஸ்ட் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸு, பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து 3 இயர்ஸு, பிசி கம்யூனிட்டி சொல்லுவாங்களா அவங்களுக்கு வந்து 3 இயர்ஸு. அந்த ரூல்ஸை பார்த்துக்குங்க. அது மாதிரி டிசபிலிட்டி பர்சனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸு. இந்த ரூல்ஸு படி நீங்கள் பார்த்துக்குங்க. அது யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாக்ஸை வந்து கேர்ஃபுல்லாக டிக் பண்ணுங்கள். அதான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக ஃபில் பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலே போதும். இது எல்லாத்துக்குமே எம்பிபிஎஸ் தான். அதாவது ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஓகேங்களா? எல்லாமே கிளியராக பார்த்தாச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. மீண்டும் ஒரு எல்லாத்தையும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.